தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். தஞ்சையில் பள்ளி மாணவி ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். மேலும் 2 மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி கவிபாலா திடீரென பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், என்ன நடந்தது? இப்போ சிகிச்சைக்காக 2 மாணவிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், விவரம் என்ன? அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் பரிமளா தம்பதியின் மகள் கவிபாலா, 13 வயதான இவர் பள்ளத்தூர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற அவர் திடீரென பிற்பகல் காதில் மூக்கில் ரத்தம் வந்ததை அடுத்து ஆசிரியர்கள் உடனடியாக அவரை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் செல்லும் முறையிலே மாணவி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது இன்று பள்ளியில் குடல் புழு நீக்க மருத்துவ முகாம் நடைபெற்றதாகவும், அப்போது மாணவிக்கு அந்த மாத்திரை கொடுத்ததாகவும், அந்த மாத்திரை உண்ட அரை மணி நேரத்தில் மாணவிக்கு ரத்த வாந்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதே போல் மேலும் 2 மாணவிகள் பாதிக்கப்பட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளை பட்டுக்கோட்டை எம்எல்ஏ தற்போது பார்வையிட்டார். மேலும் மாணவியின் மரணம் குறித்து தற்போது சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர். நன்றி குருநாதன், விவரங்களை வழங்கியமைக்காக.